வணக்கம்மா. என் பிள்ளைங்க ப்ரெட் வாங்கி கொடுத்துட்டு ப்ரெட்டில் எனக்கு எதாவது செஞ்சு கொடுமான்னு கேட்டாங்க. நான் ப்ரெட்டு அல்வா செய்யலான்ட்டு ப்ரெட் அல்வா செஞ்சு தரேம்மா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பிச்சு போட்டு இப்போ மிக்சியில் ஓட்ட போகிறோம்மா. ப்ரெட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேங்க. ப்ரெட்டு இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க பாருங்கம்மா. பாக்கெட் ப்ரெட் எடுத்தோம்மா. ஒரு கப்பு வந்துடுது பாருங்கம்மா. வாங்கம்மா இப்போ ப்ரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் ஊற்றிக்குங்க. பாதாம் போட்டுக்குங்க. பாதாம் போட்டு சின்ன சின்ன நறுக்கி போட்டுக்குங்கம்மா. நல்லா நெய்யில் வறுத்துக்குங்க. பொன்னரமா பாருங்கள், வறுப்பட்டுருச்சு பாருங்கம்மா. இப்போ எடுத்துடலாம். மறுபடியும் ஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றிக்கிறேம்மா. பாருங்கம்மா, முந்திரி போட்டு வைக்கிறேன். இப்போ பொன்னரமாக வரங்க முந்திரியை. இப்போ திராட்சை ஒரு 10 போடுறேம்மா. திராட்சை இப்படி பலூன் மாதிரி ஊதி வரணுமா. இப்போ இப்படி வந்துடுச்சு பலூன் மாதிரி ஊதி. இப்போ இது எடுத்துடலாமா. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. இதில் கொஞ்சம் நெய் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. இப்போ இந்த ப்ரெட்டு ஒரு கப்பு போடுறோங்கம்மா. இதெல்லாம் வறுக்கணும். இந்த ப்ரெட் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்கம்மா. இது நல்லா பொன்னரமாக வறுக்கணுங்கம்மா. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கறிக்கிறோம். மீடியமாக வச்சு வறுத்துக்குங்க. ப்ரெட்டு பொன்னரமாக வறுத்தாச்சுங்க. இனிமேல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ வேறு கடாயை வச்சாச்சுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை போடுறேங்க. இதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. இது நல்லா இப்போ சர்க்கரை கரையிட்டுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ ப்ரெட்டு போடலாம் வாங்க. வாங்க ப்ரெட்டு போடலாங்க. இப்போ நல்லா குழைக்குங்க ப்ரெட்டு போட்டு. பாருங்கள், ப்ரெட்டு உருண்டை எல்லாமே நல்லா தொலை விட்டுருக்குங்க. நல்லா பார்த்துக்குங்க. இப்போ இதே கப்பில் ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றுங்க. பால் ஊற்றி வச்சு நல்லா ஒரு கலக்கி விடுங்க. பால் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருக்கோம். ப்ரெட்டு நல்லா கலக்கி விட்ருக்கோம். நல்லா வெந்து வரட்டுங்க. பாருங்கள், நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு பாருங்கள் ப்ரெட்டு. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. 2 ஸ்பூன் நெய் போடுங்க. நெய் போட்டு நல்லா தொலை விடுங்க. அப்போ தான் ப்ரெட் அல்வா ஒட்டாமல் வருங்க. நல்லா இப்போ கலக்கி விட்டோம்னா, நெய் ஊற்றோம்னா நல்லா ப்ரெட்டு ஒட்டாமல் நல்லா வரும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுங்க. நல்லா பாருங்கள் வெந்து வந்துடுச்சு. இப்போ அல்வா கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூளாங்க. பாதாம் போடலாங்க. இந்த முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருவாங்க. நல்லா கலக்கி விடுவாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு கலக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அல்வா. இப்போ ப்ரெட் அல்வா ரெடிங்க. பாதாம், முந்திரி, திராட்சை, இந்த ஏலக்காயெல்லாம் போட்டு தூவிட்டு நல்லா கலக்கி விட்ருக்கேங்க.
நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள்.